சிக்கன் சாப்பிட்றீங்களா கேன்சர் வரும், இது சாப்பிட்றீங்களா கேன்சர் வரும், பவுடர் போடுறீங்களா கேன்சர் வரும். இந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே கேன்சர் வரும்னு ஃபேக்காக நிறைய நியூஸ் பரப்புறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆமா, இதில் வந்து இன்னொன்று சொல்லுவானுங்க, ரெட் மீட் அப்படின்வானுங்க. சரி, ரெட் மீட் வந்து நம்ம இந்தியன்ஸ் பேசிக்காகவே நான்வெஜ் எப்படா நீ சாப்பிட்றேன்னு சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவோம். மற்ற நாட்களில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் தே டோன்ட் டேக். அதே மாதிரியா இந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்டா நிறையா வந்துடும்ன்றது வந்து அவன் வந்து சூப்பர்ஃபிஷியலாக அவன் ஒரு பதிலை சொல்கிறான். ஆக்சுவலாக அது எப்படின்னா, இதில் வந்து அந்த பார்பிக்யூ பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த புகை அந்த இதனால வந்து ஒரு வகையான கெமிக்கல் நைட்ரசோமைன்ஸ் சொல்லுவோம், அது அங்கே வந்து உற்பத்தி ஆகும். அது வந்து ஒரு லேயர் மாதிரியா அந்த இது மேலே கோட்டை. நம்ம பண்ணுற அந்த கொஞ்சமாக சாப்பிட்றதுலாம் அந்த மாதிரி ஒன்றும் வர ஒரு பீஸ் சாப்பிட்றேன், 2 பீஸ் சாப்பிட்றேன், அந்த மாதிரியே கிடையாது. வெளிநாடுகள் என்ன ஆகும்னா, மெயினாக நம்ம மாதிரியா ரைஸ் ஈட்டர்ஸ் கிடையாது. அவங்க வந்து மீட் ஈட்டர்ஸ். அவங்களுக்கு எடுத்திங்கன்னா காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரமும் வந்து அவன் மாமிசம் தான் சாப்பிடுவான். அவனுக்கு கிடைக்கிறத தான் கிடைக்கும். அவனால் வந்து நம்ம மாதிரியா வந்து இது வந்து ரைஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ண முடியாது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ண, அவனுக்கு கிடைச்சதை இருக்கிற மிருகத்தை அடித்து சாப்பிட்டு அவன் அந்த மாதிரி அந்த மீட் ஈட்டிங். நம்மளது வந்து ஃபுல்லாக நிறைய ரைஸ் ஈட்டிங்கு, வெஜிடபிள் ஈட்டிங் அதெல்லாமே இருக்கும். ஸோ த கன்சம்ஷன் ஆஃப் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நீ காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு அது வந்து பார்பிக்யூ அந்த மாதிரியே வேற மாதிரியே வேக வச்சு சாப்பிட்றது தான் இருக்குமோ ஒழிய, இன்னைக்கு ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்டேன் உடனே வந்துருமா டாக்டர்னா அது தப்பு. அந்த மாதிரியா எண்ணங்கள் இருக்க தேவையில்லை.